வசனம். தியானத்தின் தலைப்பு கர்த்தரின் சம்பத்து. மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் சம்பத்து என்பதற்கு கர்த்தரின் விலை உயர்ந்த உடைமை, கர்த்தரின் விலை உயர்ந்த பொக்கிஷம் என்பதாகும். கர்த்தர் அவருடைய விலை உயர்ந்த உடைமையை சேர்த்து கொள்ளும் நாள் நியாயத்தீர்ப்பின் நாளாகும். கர்த்தரின் பிள்ளை என்கிற ஐக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் அன்று அவரோடு சேர்த்து கொள்வார். அந்த நாளில் அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருப்பார்கள். இதை ஒரு சிறு கதையின் மூலமாக நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு சிறுமி பஸ் ஸ்டாப்பில் அவள் தகப்பனோடு நின்று கொண்டிருந்தாள். ரொம்ப நேரம் நின்ற போதும் பஸ் வரவில்லை. அந்த சிறுமி, அப்பா பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட வாங்கித்தாருங்கள் என்று கேட்டாள். அருகிலிருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த சிறுமியும், எனக்கும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது வாங்கித்தாருங்கள் என்று கேட்டாள். அவளுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு வாங்கினது போலவே அந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்த சிறுமிக்கும் வாங்கி கொடுத்தார்கள். பின்பு அவருடைய மகள், அப்பா தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று கேட்டாள். உடனே அவளுடைய அப்பா 2 பேருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்தார்கள். அந்த வழியாக பலூன் விற்று கொண்டு வந்தபோது 2 பேருக்கும் பலூன் வாங்கி கொடுத்தார்கள். பிச்சையை எடுத்து கொண்டிருந்த சிறுமி மிகவும் சந்தோஷப்பட்டாள். 2 பேருக்கும் ஒரே மாதிரியாக ஒரே அளவாக சாப்பிடவும் விளையாடவும் இவர்கள் வாங்கி தந்திருக்கிறார்களே என்று நினைத்து ரொம்ப நன்றி என்று கூறினாள். அவர்கள் செல்ல வேண்டிய பஸ் வந்துவிட்டது. அப்பா அவருக்கு அவருடைய பிள்ளையை மட்டும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு சென்றார். பஸ்ஸும் சென்று விட்டது. அந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்த சிறுமியும், எனக்கு பசிக்கு ஆகாரம் தந்தார்கள், தாகத்துக்கு ஜூஸ் வாங்கி தந்தார்கள், விளையாடுவதற்கு பலூன் வாங்கி தந்தார்கள், ஆனால் என்னை மட்டும் கூட்டிக் கொண்டு போகவில்லையே என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. இதுபோல ஒரு நாள் இயேசு ராஜா மீண்டும் அவருடைய சம்பத்தை சேர்க்கும்படியாக இந்த உலகத்திற்கு வருவார். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவோடு நாம் நித்தியமாயிருக்கும்படிக்கு அவருடைய பிள்ளையாயிருக்கும் ஐக்கியத்தை நாம் காத்து கொள்வோம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அதிசீக்கிரத்தில் நீங்கள் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சம்பத்தை சேர்த்து கொள்ளும் அந்த நாளிலே நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும், இயேசுவின் பிள்ளை என்கிற ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த அன்பின் ஐக்கியத்தை காத்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.